ஹலோ கைஸ், இன்னைக்கு காலையில் நேரமாக 8 மணிக்கெல்லாம் கிளம்பி நம்ம கேரளா போகிறோம் கைஸ். எங்கள் அம்மாவோட கூட பிறந்தவங்க எங்கள் அம்மாவும் சேர்ந்து 7 பேர் கைஸ். 4 அண்ணன் தம்பிங்க, 3 அக்கா தங்கச்சிங்க. இன்றைக்கி 7 பேரும் சேர்ந்து எல்லோரும் ஈக்குவலாக ஷேர் பண்ணி கேரளாவில் பாலக்காட்டில் இருக்கிற ஒரு ட்ரஸ்ட்டில் சாப்பாடு மதியம் லஞ்சு கொடுக்க போகிறோம். இவங்க ரொம்ப நல்லா பிளான் பண்ணி வச்சுருக்கிறது, ஒரு ட்ரஸ்ட்டுக்கு எல்லோரும் சேர்ந்து ஃபுட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது. அது இன்றைக்கி தான் நடக்க போகுது. இன்றைக்கி 7 பேராலே வர முடியல. இன்றைக்கி ஒரு 4 பேர் தான் இருக்கிறாங்க. ஒருத்தர் ஃபாரினில் இருக்கார், அவரால் வர முடியாது. ஸோ வேறு 2 பேர்த்துக்கு வேறு 2 ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ வரவங்களாம் வரலாம், அதுதான் கண்டிஷன். வரவங்களாம் வரலான்னாலே நம்ம போய் தானே ஆகும். காருக்குள்ளே ஏறி 5 நிமிஷத்துலேயே எப்பவும் போல் 2 பேரும் சண்டையை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பனும் பையனும் சேர்ந்து எதையோ பேசிகிட்டு இருக்கிறாங்க. சீரியஸாக எனக்கு எதுவுமே புரியல. கேரளானால எத்தனை வைப் தான் இல்லை, ஆனால் நமக்கு எப்பவுமே கோயம்புத்தூர் தான் பெஸ்ட்டு. சுகர் ஃப்ரீ லைஃப் வாழலான்னா இந்த ஐஸ்கிரீம் நம்மளை வாழ விடாது போல் இருக்குது கைஸ். கேரளா உப்பில் போட்டது சாப்பிடாம எப்படி கைஸ்? மாங்காய், நெல்லிக்காய், கேரட்டு நிறையா வெரைட்டி இருக்காங்க. பாலக்காடு டிப்பு சுல்தான் கோட்டைக்கு முன்னாடி தான் இந்த இடம் இருக்குது. நானும் பைனாப்பிள் வாங்கி, பையன் மாங்காய் வாங்கினா, அப்புறம் பாப்பா கலாக்காயை பார்த்து அது என்னமோ நினச்சோம், அதை வாங்கிட்டா. பையனுக்கு ஒரு பீஸ் பைனாப்பிள் கொடுத்துட்டு அவங்ககிட்ட தான் மாங்காய் ஆட்டையை போட்டா. மாங்காய் செம்மையாக இருக்குது. இதையே வாங்கியிருக்கலாமான்னு தோணிருச்சு. ஒரு பீஸ் பைனாப்பிள் பாப்பாவுக்கு கொடுத்துட்டு பாப்பாக்கிட்டேருந்து கலாக்காயை வாங்கினேன். பார்த்தா நல்லாவே இல்லை, கேவலமாக இருக்குது. பைனாப்பிளும் போயிடுச்சு, கலாக்காவும் சாப்பிட முடியல. வேறு லெவலில் இருக்குது கைஸ் ரோடு எல்லாமே. இந்த இடத்துக்கு நாங்கள் ஃபஸ்ட் டைம் இது தான் வரோம். அதனால் அந்த ரோடெல்லாம் ரொம்பவே சூப்பர் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இது கேரளாவில் பாலக்காட்டில் சிற்றூருங்கிற ஏரியாக்குள்ளே இருக்குது. கடைசியில் நம்ம லொக்கேஷனுக்கு வந்துட்டோம், வடகரப்பள்ளி மக்கம். இது இந்த ட்ரஸ்ட்டு, இந்த பள்ளியோடைய ட்ரஸ்ட்டு. ஸோ இங்கே ஒரு 40 குழந்தைங்க இருக்காங்க, ப்ளஸ் நாங்கள் ஒரு 20 பேர் வந்திருக்கோம். ஆக்சுவலி 60 பேருக்கான ஃபுட்டு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துட்டு பேலன்ஸ் ஃபுட்டு நம்மளும் இங்கேயே சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். இது எல்லாமே நம்ம ஃபேமிலி தான். நாங்கள் அப்படி இப்படி எல்லோரும் சேர்ந்து 20 பேர் அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நாங்களும் அதே இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம் கைஸ். பாலக்காட்டில் ஒரு கேட்ரிங்கில் நாங்கள் ஃபுட்டு முன்னாடியே ஆர்டர் கொடுத்துருந்தோம். இந்த லொக்கேஷனுக்கே கொண்டு அவங்க கரெக்டான டைமில் ஃபுட்டு டெலிவரி கொடுத்துட்டாங்க. இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்குற எல்லாருமே நம்ம ஃபேமிலி தான். இங்கே இருக்கிற ஸ்டாஃப் கூட எங்களுக்கு பரிமாறி கொடுத்தாங்க ஃபுட்டெல்லாம். ரொம்ப நாள் ஆச்சு கைஸ் ஃபேமிலியெல்லாம் ஒன்றா பார்த்துட்டு. இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கல்யாணத்தில் தான் எல்லோரும் சந்திப்போம். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் எல்லோரும் ஒன்றா மீட் பண்ணி ரொம்ப ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரியே இருந்துச்சு எங்களுக்கு. ஈவினிங் ஒரு 3 மணியோட எல்லா ப்ரோக்ராமும் முடிஞ்சிச்சு. ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்கேயாச்சும் வெளியே போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். நாங்கள் ஒரு 3 காரில் எல்லோரும் வந்திருக்கோம். இது ஒரு கொப்பம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கிற ஒரு பிரிட்ஜு. அந்த பிரிட்ஜு பக்கத்தில் ஒரு பெரிய ஆறு இருக்குது. அங்கே போய் கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு குழந்தைங்களெல்லாம் குளிப்பாட்டி அங்கே இருக்கலான்னு பார்த்தா அந்த ஆற்றுல தண்ணியே இல்லை, அங்கங்கே தேங்கி கிடக்குது கொஞ்சோண்டு. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சும்மா வீடியோலாம் எடுத்து சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன் வேறு ஏரியாவுக்கு. அடுத்த பிளான் கேரளாவில் மலம்புழா. போகிற வழியில் எல்லோரும் சேர்ந்து ஒரு பேக்கரியில் டீ குடிக்கிறாங்கண்ணா. பேக்கரியில் பல பஜ்ஜி இல்லையா? என்னது கேரளாவில் பல பஜ்ஜி இல்லாமல் எப்படி டீ குடிக்கிறது? எல்லாம் மறுபடியும் திரும்ப காரில் ஏறியாச்சு. வேறு பல பஜ்ஜி இருக்கிற கடைக்கையை பார்த்து கிளம்பிட்டோம். நேராக அங்கேருந்து மலம்புழாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு பேக்கரிக்கு போனால் பழம்பஜ்ஜி என்ன கேட்டாலும் தருவா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த ஷாப்பு. எல்லா ஐட்டமும் அங்கேயே இருந்துச்சு. எல்லோரும் அங்கே டீ குடிச்சு நம்ம ஃபேமிலிக்கு டீ கடையாகவே அது மாறிடுச்சு. அங்கேருந்து ஒருத்தருக்கு எமர்ஜென்சியாக கோயம்புத்தூர் போகணும் அப்படின்னு ஒரு கார் கோயம்புத்தூர் கிளம்பிடுச்சு. 2 பேர் மட்டும்தான் காரில் கிளம்புனாங்க. மிச்சம் இருக்கிறவங்களெல்லாம் மற்ற காரில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ 2 கார் தான் இருக்குது. மலம்புழாக்குள்ளே போகல, மலம்புழாக்கு பேக் சைடில் இருக்கிற டேமுக்கு தான் நம்ம போகிறோம். அங்கே ஒரு கவாங்கிற இடத்துல ஃபால்ஸ் மாதிரி தண்ணி வரும், அங்கே குளிக்க போகிறோம். போகிற வழியில் என்னாச்சுன்னா ஒரு இடத்துல தண்ணி ரொம்ப தேங்கி நின்று அங்கே ஃபுல்லாக சேராகி நிறைய வெஹிக்கிள் இந்த மாதிரி போய் அங்கே நிறைய வண்டி மாட்டிகிட்டு இருந்துச்சு. எங்கள் 2 வண்டியும் எப்படியோ க்ராஸ் ஆகி வந்துடுச்சு. நிறைய வண்டி அங்கே மாட்டிக்கிச்சு. அதெல்லாம் வேடிக்கை பார்த்து நின்றுட்டு
அப்புறம் அப்படியே அங்கேருந்து கிளம்பி அந்த ஏரியாவில் சுற்றி பார்த்துட்ருக்குறோம். மெயினாக எங்கேயும் சுற்றுற பிளான் முன்னாடியே போடாதனால நாங்கள் எங்கேயும் போகிறது தெரியாமல் தான் நாங்கள் அப்படியே சுற்றி 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 மலமலை பேக் சைடு செம்மையாக இருக்குமே பார்க்கறக்கு அப்படிங்கிற ஐடியாவில் அங்கே வந்திருக்கிறோம். எல்லாருக்கும் தண்ணியை பார்த்த வைப்பில் குழந்தைங்கள்லாம் தண்ணியிலேருந்து வெளியே வரவே மனசில்லை. ஈவினிங் 7 மணியாகவும் யாரும் ஏறல. கடைசியில் எல்லாத்தையும் போது போது கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளப்பி விட்டுட்டு எல்லோரும் ஒன்றா சேர்ந்த வைப்பில் யாருக்கும் பிரியவே மனசில். ஸோ எல்லோரும் சேர்ந்து கோயம்புத்தூர் போகிறோம். எங்கள் டீமில் 2 பேர் மட்டும்தான் கேரளாவுக்கு திரும்ப போயிட்டோம். மற்ற எல்லாருமே சேர்ந்து கோயம்புத்தூர் கிளம்பியாச்சு. போகிற வழியில் எட்டிமடையில் ஒரு இடத்துல எல்லோரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு போகிறோம் கைஸ். கோயம்புத்தூரில் எங்கள் அம்மாவோட கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட வீடும் எங்கள் அம்மாவோட சின்ன தங்கச்சியோட வீடு கோயம்புத்தூரில் தான் இருக்குது. ஒரு ஏரியாவில் நம்ம இருக்கிற ஏரியாவில் தான் இவங்களும் இருக்கிறாங்க. பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்கோம். எல்லோரும் அங்கேருந்து டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் தூங்குற வேலை மட்டும்தான். செம டயர்டு. கலந்த ஒரு இடத்துல சுற்றிட்டு செம டயர்டாக தான் போகிறோம். இன்றைக்கி இப்போ வீட்டுக்கு போய் படுத்து தூங்குறோம். அவ்வளோதான், செம டயர்டு. அடுத்த 3 நாள் என்னெல்லாம் நாங்கள் பண்ணோம் அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய் கைஸ்.